வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தம் அது ஏரடியாக இந்தியா மேலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்ட்டு 25, 26 இந்த 22 நாட்கள் எங்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னுடைய பல நண்பர்களே கேட்டது, லாக்டவுன் வருமா அப்படின்ட்டு. இதை பற்றி ஏற்கனவே ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். இந்த அரசாங்கம் இன்னும் ஏன் இவங்களால எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியல? ஆல் இண்டியா பாரதி இவங்க கிட்ட இருக்கு, அதாவது ஆல் இண்டியா ரேடியோ இவங்க கிட்ட இருக்கு, தூர்தர்ஷன் இவங்க கிட்ட இருக்கு, பல தனியார் தொலைக்காட்சிகளுக்கு கோடிக்கணக்கான ஆட் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஆட்ஸ் இவங்களால ரன் பண்ண முடியும். 1 லட்சம் இது பெட்ரோலியம் அவுட்லெட்ஸ் இருக்கு. அங்கே இவங்களால எல்லா பெட்ரோல் பம்ப்லையுமே பார்த்தீங்கன்னா பிஏ சிஸ்டம் சொல்லக்கூடிய பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, அங்கே கொடுக்கலாம். ரேடியோஸ் இருக்கு, மொத்த இந்தியர்களுடைய மொபைல் நம்பர்ஸ் இருக்கு, டைரக்டாக மெசேஜஸ் அனுப்பலாம், கால் பண்ணலாம். நூற்றுக்கணக்கான கம்யூனிகேஷன் இருக்கு. அரசாங்கத்தை விட ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன் பேஸ் யாருக்குமே இருக்க முடியாது. பட் சமவ இவங்க இதில் மீண்டும் மீண்டும் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது அரசாங்கம் பேசி இவங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் பேசி முடித்த பிறகு இவங்க கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கம்யூனிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்தியா இஸ் அ ஒயாசிஸ் ஆஃப் எனர்ஜி செக்யூரிட்டி. ஒயாசிஸ்ன்றது தெரியும், ஒரு வற்றாத ஒரு ஜீவநதி. அந்த மாதிரி இந்தியாவுக்கு இப்போ வரைக்கும் எந்த எனர்ஜி செக்யூரிட்டி ப்ராப்ளமும் கிடையாது. பெட்ரோல், டீசல், எல்பிஜி இதோட சப்ளைஸ் நம்ம 100% செக்யூர் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவில் எங்கேயுமே ஷார்ட்டேஜ் அப்படின்றது கிடையாது. இப்போ குறிப்பாக தெலுங்கானாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உயர் காவல்துறை அதிகாரிகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு, அவங்களுடைய கவர்மெண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கில் கோஆர்டினேட் பண்ணி அதை இது பண்ணாங்க. பெட்ரோல் ஷார்ட்டேஜ் அங்கே இருக்குன்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின்னு சொல்லக்கூடிய ரீட்டைல் அவுட்லெட்ஸில் ₹3 ₹3.5 ஒரு லிட்டருக்கு கமிஷன் வரும் அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய பெட்ரோல் பங்க் ஓனர்களுக்கு. அதில் ஏதோ டிஸ்பியூட் இருக்குது, கிரெடிட்டில் ஏதோ டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக சப்ளை ஷார்ட்டேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிபரேட் கோஆர்டினேட்டட் மிஸ்இன்ஃபர்மேஷன். இது வேணும்னே கோஆர்டினேட்டட், யாரும் தனிநபர்கள் பண்ணி ஒரு செய்தி வைரலாகிறது கிடையாது, வெல் கோஆர்டினேட்டடாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கிளியர் கட்டாக ஃபியூயல் அண்ட் கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்லி மக்களை ஒரு பேனிக்கு கொண்டு போகணும். ஏன்னா பேனிக் ஆன பிறகு அதுக்கப்புறம் யார் அணை போட்டாலும் மக்களை தடுக்க முடியாது. கோவிட்லேயே நம்ம பார்த்தோம். அந்த டிப்பிக்கலாக ஒரு மாப், அதாவது ஒரு மாஸ் மென்டாலிட்டி அப்படின்றது நமக்கு இதுதான் தெரியும். இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன், ஒரு 5 ஃபோன் எனக்கு வருது, ஐயோ பெட்ரோல் டீசல் இது பண்ணுறோமா அப்படின்ட்டு. அது நம்ம டீமில் இருக்க பசங்க, என் டீமில் இருக்க பையனை கேட்டால் சார் இப்போ லாக்டவுன் வந்துருமா அப்படின்ட்டு. கோவிட் டைமில் எப்படி அமைதியாக இருந்தோமோ அதே மாதிரி அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் பிரதமருடைய மெசேஜ். ஆனால் அது செய்திகளில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு இப்போ நான் அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை நான் பார்க்கறது கிடையாது இந்த ஒரு காரணத்துக்காக. பட் கிளியர் கட்டாகவே இந்த இடத்துல தெரியுது. அதை தான் அவங்க இம்ப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய சக்திகளுக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. பெட்ரோல் டீசல் கிரைசிஸ் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம்லாம் ஏற்பட்டு ஒரு இடத்துல நம்ம கொலாப்ஸ் பண்ண முடியுமா இந்தியாவை அப்படின்றது தான். உலக அரசியல ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சாய் கிரண் அவர் ட்விட்டர்லேயே பதிவிலேயே போட்டிருந்தாரு, யூ won't imagine how much of external and internal forces are behind in breaking India's stability அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இப்போ இவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போது சப்ளை சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத அப்ஜெக்டிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய ரிஃபைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதே மாதிரி உலகத்தோடைய 5வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதுவும் இந்தியா தான். நாம கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி அதை சுத்திகரித்து பெட்ரோல் டீசல் ஐரோப்பிய நாடுகள், இலங்கை, பங்களாதேஷ் போன்ற பல நாடுகள் 150 நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1 லட்சம் பெட்ரோல் பம்ப் அவுட்லெட்ஸ் இருக்கு இந்தியா முழுக்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100% யூட்டிலைசேஷனில் போயிட்டு இருக்குது. 1 லட்சம் பெட்ரோல் பங்குகள் இந்தியா முழுக்க 100% யூட்டிலைசேஷனில். 60 நாளைக்கு உண்டான க்ரூட் ஆயில் சப்ளையை ஏற்கனவே அரசாங்கம் டைஅப் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு 5 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெயை நம்ம இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் ஈரான்ட்டு வாங்குறதுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. $60 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெயை ஒப்பந்தம் மூலியமா நம்ம ரஷ்யாட்ட இப்போ வாங்க போகிறோம். ஸோ கிளியர் கட்டாக அடுத்த 60 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் இது கிடையவே கிடையாது, தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்தியா கிட்ட
74 நாட்கள் டோட்டல் ரிசர்வ் கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு. க்ரூடு ப்ராடக்ட், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ், பெட்ரோல் பங்க்ல இருக்கிறது, ரிஃபைனரி இருக்கிறது, கப்பலில் வருது, எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 60 நாட்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்றதான் இது. பட் வைரல் போஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 நாள் தான் பெட்ரோல் டீசல் இருக்குன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்றது இப்போ நமக்கு செக்யூர்டாக இருக்கிறோம், ரேம்ப் அப் பண்ணுறோம் ப்ரொடக்ஷனை. பல துறைகளுக்கு உண்டான, அதாவது இப்போ யூரியா, பெட்ரோ கெமிக்கல்ஸில் வந்து இருக்கக்கூடிய இதை அவுட்புட்டை நம்ம எங்கே டைவர்ட் பண்ணுறோம். ஸோ பிஎன்ஜியை இப்போ புஷ் பண்ணுறோம். அவசரமாக ஒரு சட்டம் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரெஷரைஸ் நேச்சுரல் கேஸில். எங்கெங்கெல்லாம் பைப் கேஸ் அவைலபிளாக இருக்கோ, உதாரணம் பார்த்தீங்கன்னா டெல்லி, உங்களோட நகரங்களில் பைப் கேஸ் இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. பைப்டு கேஸ் எங்கே அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல இனிமேல் நீங்கள் எல்பிஜி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பைப்டு கேஸ் நமக்கு வந்து சப்ளை செக்யூரிட்டி ரொம்ப அதிகம், எல்பிஜியில் வந்து நமக்கு கம்மி. எல்பிஜி அப்படின்றது பெட்ரோல் டீசல்லேருந்து வரக்கூடிய ஒரு உபரியான ப்ராடக்ட் தான். பட் அது நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை இங்கே நம்ம வந்து கேஸ் காஸ்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் பிஎன்ஜி பைப்டு கேஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல எல்பிஜி இனிமேல் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நம்மளுடைய எனர்ஜி டிபெண்டன்சி, எல்பிஜியோடைய டிபெண்டன்சியை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸு, ஃபோட்டோஸு, அதே மாதிரி ஒரு கியூ நிற்கக்கூடியது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இது இப்போ ஒரு கியூ நிற்கிற ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு எப்போ போட்டாங்கன்னு எப்போ எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஷன் பண்ணுறோம், ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக 2010-12 வாக்கில் ஒரு முறை அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணல. இலங்கையில் ரேஷனிங் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷில் அதே மாதிரியான சூழ்நிலை இருக்குது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, 5 மணி நேரம் மின்வெட்டு. நேபாள் நிலைமை அதுதான், பூட்டான் நிலைமை அதுதான், மாலத்தீவுடைய நிலைமை அதுதான். அப்படியே தாண்டி மலேசியா, பிலிப்பைன்ஸ்லாம் போனீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸில். ஜப்பானில் இதே மாதிரி நிலைமை இருக்குது, தென்கொரியாவில் இதே மாதிரி நிலைமை இருக்குது. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நிச்சயமாக பெட்டராக இருக்கும், 100% பெட்டராக இருக்கும். இப்போது 41 சப்ளையர்ஸ் நமக்கு இருக்காங்க, டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறோம். ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி 60% அப்படின்றது நமக்கு அரபு நாடுகள்கிட்ட ஆயில் டிபெண்டன்சின்னு இருந்துச்சு. இப்போ அதை கம்மி பண்ணி கிட்டத்தட்ட 30% தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ கிளியர் கட்டாக இந்தியாவுடைய வல்னரபிலிட்டி பிரதமர் சொன்னது, இப்போ ஆக்சுவல் பிரச்சனைன்னு எடுத்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், எல்பிஜி இதை நம்ம வந்து சமாளித்து வந்துடுவோம். மிஸ்இன்ஃபர்மேஷன், பேனிக் கிரியேட் பண்ணுறது, கூடவே நம்ம 4 மாநிலங்களோட தேர்தல் நடக்கிறதையும் பார்க்குறோம். இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்தியா எப்படி சமாளிக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை நம்மளால சமாளித்து தாக்குப்பிடிக்க முடிஞ்சதுன்னா நம்மளுடைய ஓவர் டிபெண்டன்ஸ் அப்படின்றது ஒரு நாட்டை சார்ந்த, ஒரு நாட்டில் சீப்பாகவே கிடைச்சா கூட ஓவர் டிபெண்டன்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. ரஷ்யாட்டிருந்து நம்ம ஆயில் கம்மி பண்ணதுக்கான காரணமே தான், ஒரேடியாக ரஷ்யன் டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய 4 நாடுகள், ரஷ்யா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 6 நாடுகள், லாட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 4 நாடுகள், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இது தாண்டி நம்ம கனடாட்டிருந்தும் வாங்க போகிறோம், ஆஸ்திரேலியாட்டிருந்தும் வாங்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய பேரல்ஸு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சிட்டிவாக பொலிட்டிக்கலாக இதில் ஒரு ப்ரெஷர்லாம் வரும்பொழுது வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா க்ரூடு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் அப்படி எங்கே வாங்கணும் அப்படின்றத பிரதமர் கூட முடிவு பண்ண முடியாது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எந்த இடத்துல சீப்பாக கிடைக்குதுன்னு பார்த்து இதில் வந்து நேஷனல் லெவலில் ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பாரத் பெட்ரோலியம் போன்ற அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அவங்களுமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஷிப்பிங் ரூட்ஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் மட்டும் கிடையாது, 4-5 ஷிப்பிங் ரூட் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 74 நாட்கள் க்ரூடு ப்ளஸ் ப்ராடக்ட் கவர் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்க்காக வச்சுருக்கோம். இதில் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது ஒன்று, அதுதான் இப்போ 10 நாளைக்கு இருக்கிறதா ஆர்டிஐ தகவல் சொல்லுது. அதன் பிறகு ஆயில் நிறுவனங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி அப்படின்றது ஒன்று. அதன் பிறகு ரீட்டைலர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய 1-3 நாள் இன்வென்ட்ரி அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய கப்பல்கள், அதில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி ஒன்று. அப்புறம் ஹை சீ இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க, கடலில் இருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் போன்ற பேசேஜை கடந்து இருக்கக்கூடிய கப்பல்கள். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பஃபராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கவரேஜ் அப்படின்றது இப்போ டபுள் ஆகிருக்குது.
ஸோ டொமஸ்டிக் அவுட்புட் இப்போ 15%, 13% இருக்கக்கூடிய அவுட்புட்டை டபுள் ஆக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ கோதாவரி பேசினில் கேஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்தமான் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், கேஸ் ரிசர்வ், இது எல்லாமே அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்லைன் நெட்வொர்க்கு, எல்என்ஜி டெர்மினல், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கிராஸ் பார்டர் பவர் அண்ட் கேஸ் கோஆப்ரேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்என்ஜி டெர்மினல் இருந்துச்சுன்னா நமக்கு பைப் கேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்லைன் நெட்வொர்க் இப்போ ஒரு 10 வருடம் முன்னாடி போடப்பட்டுச்சு. கோதாவரியில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ பைப்பை நம்ம லாரியாக அனுப்புறதுக்கு பதிலாக கேஸை நம்ம பைப் மூலிமா அனுப்புறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி இல்லை நம்ம மின்சாரம் அப்படின்றது 50% பார்த்தீங்கன்னா ரினியூவபிள், ஹைட்ரோ மற்றும் நியூக்ளியர்லேருந்து வருது. நம்ம கோல்லேருந்து இன்னும் 50% கோலில் இருந்தாலும் நம்ம வெகு வேகமாக அதை மாறிட்டு இருக்கோம். இப்போ 500 கிகாவாட் அளவுக்கான மின்சாரம் 2030க்குள்ள இந்த நான் ஃபாசில் கெப்பாசிட்டின்னு சொல்லி இந்த நிலக்கரியெல்லாம் எரிச்சு வரக்கூடாத ஒரு இதில் நம்ம நெட் ஜீரோ 2070க்குள்ள நம்மளுடைய மொத்த மின்சார தேவை, அதாவது 2070 இருக்கக்கூடிய மின்சார தேவை இன்னைய விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அதை மொத்தமாக நம்ம சோலார், விண்டு, பயோ எனர்ஜி, நியூக்ளியர் மற்றும் ஹைட்ரோ, இனி கோல் எரிக்கக்கூடிய வேலையே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்தியா 2014-15 நினைக்கிறேன் 12 வாக்கில் E10 பெட்ரோலை கொண்டு வந்தாங்க. அதாவது 90% பெட்ரோல், 10% அப்படின்றது எத்தனால். இப்போ அதை அதிகப்படுத்தி 20% ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக போடுற பெட்ரோலில் பெட்ரோல் நீங்கள் போடுறீங்கன்னா 80% பெட்ரோல் இருக்கும், 20% அப்படின்றது எத்தனால் இருக்கும். ஏன்னா எத்தனால் நம்ம கரும்பு விவசாயம் தேவைக்கு அதிகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய எஃபெக்ட் ஃபியூச்சரில் இருக்கும். என்னோட தனிப்பட்ட கருத்து, அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். பட் இப்போ 20% நம்ம டொமஸ்டிக் பெட்ரோலோடைய தேவை, டிமாண்ட் அப்படியே நம்ம கம்மி பண்ணுறோம். இப்போ அடுத்தது E30க்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி கிரீன் ஹைட்ரஜனில் ஓடக்கூடிய பேருந்துகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் ஆப்ரேட் பண்ண ட்ரெயின்லாம் இன்னைக்கு காலாவதியாகி போயிடுச்சு. 98% இந்தியாவில் ஓடக்கூடிய ட்ரெயின் அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டியில நம்ம சர்ப்ளஸாக இருக்கிறோம். ஸோ மேக்ரோ லெவல்லையும் நம்ம டிபெண்டன்சி கம்மி பண்ணுறோம், மைக்ரோ லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிபெண்டன்சி அப்படின்றது கம்மி பண்ணுறோம். அதே மாதிரி ரஷ்யாட்ட டிஸ்கவுண்ட்ல வாங்கினதா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா மற்றும் லாட்டின் அமெரிக்க நாடுகள்கிட்ட இந்தியா பல முக்கியமான விஷயங்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கேருந்தும் நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை இது பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நம்ம சமாளிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டோட பிளாக்லையும் போய் சிக்காம தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை உண்டு பண்ணிக்கிட்டு எல்லா நாடுகள்கிட்டையும் ஒரு டிரான்சாக்ஷனலாக எந்த அளவுக்கு போகணுமோ கிவ் அண்ட் டேக் அப்படின்ற அளவுக்கு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதுனால தான் நம்மளுடைய இந்தியாவுடைய போர் வெற்றிக்கு நம்ம மெயினாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய விமானங்கள், ரஷ்யாவுடைய விமானங்கள், இந்தியா ரஷ்யாவுடைய பிரம்மாஸ், இந்தியாவுடைய ஆகாஷ், இவங்களுடைய பிரான்ஸோடைய ஹேமர் மற்றும் மீட்டியார், ஸ்கேல்ப், இது இஸ்ரேல்கிட்ட நம்ம வாங்கின ஆயுதங்கள், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து பல நாட்டு ஆயுதங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இராணுவத்தை நம்ம வீழ்த்துறோம். சைனாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பாகிஸ்தான் போன்ற இராணுவத்தை வீழ்த்துறோம் அப்படின்னா அங்கேயும் இந்த மல்டி அலைன்மெண்ட் பாலிசி அப்படின்றது தான் மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு ஒரு வேக்கப் கால் அப்படின்றது இந்தியாவுக்கு எப்பயுமே தேவை. இது ஒரு நல்ல வேக்கப் காலாக நான் பார்க்குறேன். இதோடைய சிரமங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தனிநபர்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் வரல பெரிய லெவலில், இனிமேல் வரலாம். அதை நம்ம கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பேனிக் ஆகாதீங்க, நம்ம எல்லாம் செக்யூர்டாக இருக்கோம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.